Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல kids special. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப விருப்பமான கொஞ்சம் வித்தியாசமான ஜாம் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலா தேன் சேர்த்து பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம ஓட்ஸ் எல்லாம் சேர்க்கிறதுனால நிறைய ஃபைபர் இருக்கும். ரொம்ப நல்ல ஹெல்தியான ஆப்ஷன். இந்த பிஸ்கட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஜாம் வேணும். நீங்க வந்து ரெடிமேட் ஜாம் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லனா வீட்ல பண்றது ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜாமும் பைனாப்பிள் ஜாமும் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 300 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்துர்க்கேன். அதை நல்லா அலசிட்டு மேல இருக்கிற இந்த இதை எடுத்து வச்சிருங்க. எடுத்துட்டு இதை வந்து சின்ன பீஸா நம்ம வெட்டி வச்சிரலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வெட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு panல மாத்திக்கோங்க. கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு. கடைசியா 1/4 கப் சர்க்கரை. நம்மளோட இனிப்புக்கு ஏத்தவாறு நம்ம சர்க்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கம்மியா தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மிதமான சூடுல வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஸ்ட்ராபெரியில இருந்து வர ஜூஸ் இதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஜாம் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மாத்தி வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. அடுத்தது பைனாப்பிள் ஜாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் இன்னைக்கு வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துர்க்கேன். இதை வந்து சின்ன பீஸா கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு panல மாத்திக்கலாம். கூடவே 1/4 கப் சர்க்கரை. கடைசியா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்து நம்ம மாத்தி வச்சிடலாம். அவ்வளோதான், ஜாம் ரெடியா இருக்கு. அடுத்தது வந்து பிஸ்கட்க்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி தட்டையா இருக்கும்ல அந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 150 கிராம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். கூடவே 1 கப் கோதுமை மாவு. இது வந்து 140 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். கூடவே 1/2 கப் அன்சால்டட் பட்டரை உருக்கி வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம். கடைசியா 1/2 கப் தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பிஸ்கட்க்கு மாவு ரெடியா இருக்கு. அடுத்தது இதை வந்து நம்ம விரிக்கணும். மேலேயும் லைட்டா மாவு தூவிட்டு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசா விரிக்காதீங்க, அதனால ரொம்ப குண்டாவும் இருக்கக்கூடாது. ஸ்கேல் வச்சு ஓரங்களை கட் பண்ணிடலாம். இதை வந்து நான் இன்னைக்கு 6ஆ கட் பண்ண போகிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாமை உள்ளே வச்சுக்கோங்க. 3 ஸ்ட்ராபெரி, 3 பைனாப்பிள் வச்சுட்டு இதை மடிச்சுக்கோங்க. ஓரங்களை வந்து லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம் போல். அதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுட்டு 15 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டவ்லையும் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க மிதமான சூடில். சூடானதும் மேலே வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வந்து குறைவான சூடில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் அவனில் வச்சது ரெடி ஆகியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி பேனில் வச்சதும் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது மீதி இருக்கிற மாவு வச்சு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பிஸ்கட்டாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து லைட்டாக பெருவிரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த அழுத்தத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஜாம் வச்சுட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம செஞ்சு வச்சிடலாம். அதே மாதிரி தான் அவனில் வைக்கிறதா இருந்தால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10 நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
டடா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாரும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளே வந்து ஜாம்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. வேணுமாடா வா. நல்லா இருக்கா? எல்லாத்துலேயும் ஒரு கடியம்மா. பைனாப்பிள் ஜாம். ஜாம் மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடணும். அல்லாண்டா நாவின் சுவை அரும்புகள் சொல்லுமா.